ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5.1 அசம்பிள் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுற சப்பு ப்ரீ போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட புது இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து போய் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்பு ப்ரீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எஸ்எம்டி, இன்னொன்று வந்து நார்மல் டைப்பு. நார்மல் டைப்பில் நார்மல் காம்பனண்ட்லாம் போட்டிருப்பாங்க. இதுதான் அது. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒயரிங் பண்ணலாம், ஈஸியாக வந்து எப்படி நம்ம வந்து சப்பு ப்ரீ சப் அவுட் எடுக்கணும், வாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி ஒன்லி வந்து அந்த சப்போட பஞ்ச் மட்டும் கிடைக்கும் இந்த போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து சிங்கிள் சப்ளை 12 வோல்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். சரிங்களா? பாருங்கள், சப் ஊஃபருக்கு யூஸ் பண்ணுற போர்டு. இதை பாருங்கள், இங்கே 12 வோல்ட் ப்ளஸ் விசிசியும் ஒரு கிரவுண்டும் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு ஒரு கிரவுண்டு. சரிங்களா? லெஃப்ட்டு ரைட்டு ஒரு கிரவுண்டு. இந்த போர்டு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது பார்க்கலாம். நீங்கள் லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோ இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இது ரெசிஸ்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் அதை எடுத்து போய் ஐசியில் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஸ்டீரியோ கொடுத்தீங்கன்னா ஸ்டீரியோ அவுட்புட்லாம் வராது. ஸ்டீரியோ கொடுத்தீங்கன்னா மோனோவாக வேணும். அதே போல் லெஃப்ட் ரைட்டில் வர 2 ஆடியோவில் இருக்கிற ஸ்டீரியோவும் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பண்ணி ஒரே பஞ்சாக கொண்டு போகும். சரிங்களா? சம்டைம் லெஃப்ட்டில் கேட்கும், சம்டைம் ரைட்டில் கேட்கும்ல. அப்படியே நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது. அதை வந்து மோனோ பண்ணணும். இதுதான் அதுக்கு ரீசன். ஸோ மோனோ பண்ணி பாருங்கள் டேரெக்டாக ஐசிக்குள்ளே போகுது இன்புட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ரீசெட் வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஊஃபர் வந்து 8 இன்ச்சோ இல்லை 10 இன்ச்சோ 12 இன்ச்சோ அதுக்கேற்ற மாதிரி பஞ்ச் வந்து எப்படி கிடைக்குது, ரொம்ப டிலே ஆகுதா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருதா, அதை வந்து கரெக்டாக உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்ஸ் வச்சு ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் அதை நோண்ட தேவையில்ல. இதில் வந்து அவுட்புட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் சப்பு ப்ரீ அவுட் மட்டும் வரும். அதுக்கப்புறம் எடுத்து போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுற ஆம்பிளிஃபயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆம்பிளிஃபயரோட இன்புட்டில் கொடுத்துடலாம். சரிங்களா? இவ்வளோ தான் இதோட ஃபுல் ஒயரிங் டீட்டெயில்ஸு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில காம்பனண்ட்டை மட்டும் மேலே ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசியை வந்து சுரண்டிருக்காங்க. தெரியக்கூடாது, வேறு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதை காப்பி அடிச்சு பண்ணக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ மோஸ்ட்லி சப்பு ப்ரீ போர்டெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்டர்நெட்டில் கிடைக்குது அதோட சர்க்யூட்லாம். நம்ம அதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல. நம்ம வந்து இதுமாதிரி போர்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபயருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஆல்டேஷன், இந்த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், பிஎஃப்லாம் மாற்றி கொஞ்சம் டெக்னீஷியன் வந்து இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ப்ரைஸ் இதை விட கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக இருக்கும். இது வந்து எஸ்எம்டி டைப்பு. ரொம்ப சின்னதாக பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எஸ்எம்டி காம்பனண்ட், நல்ல குவாலிட்டியான காம்பனண்ட்லாம் போட்டிருக்காங்க. இதிலும் அதே ஐசி தான் போட்டிருக்காங்க. அதில் சுரண்டிருக்காங்க, இதில் சுரண்டலை. சரிங்களா? 14 பின் ஐசி. ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த ஐசியோட நம்பர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கூட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த போர்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போர்டு நல்லாயிருக்கு. அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ்லாம் நல்லாயிருக்கு, காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பவர் சப்ளை. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்இசி கனெக்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் சாக்கெட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சால்ட்ரிங்கே பண்ண தேவையில்ல, பின்ன சொருவி மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? கிரவுண்டு ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டு இங்கே வந்து இன்புட் கொடுக்கணும், லெஃப்ட்டு ரைட்டு. அதே போல் தான் லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ இன்புட் கொடுத்து மோனோவாக எடுத்துக்கணும். சரிங்களா? மோனோவாக அதே பண்ணிக்கும். இதில் ஆனால் ரெசிஸ்டர்லாம் பாருங்கள், எல்லாம் எஸ்எம்டி காம்பனண்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. காம்பேக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் வழியாக வந்து ஷார்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிருக்காங்க ஐசிக்குள்ளே. அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக. வேறு என்ன ப்ரீசெட் ஒன்று வச்சுருக்காங்க. ப்ரீசெட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இந்த ப்ரீசெட் அதை விட. ஸோ ஏன்னா காஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது இது எப்படியும் வந்து 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கலாம். அது ஒரு 100 ரூபானா இது எப்படியும் வந்து ஒரு 180 இல்லை 200 இருக்கும் இந்த போர்டு. டெஸ்டட் ஓகே, ஸ்டிக்கர்லாம் போட்டு நல்லா குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த போர்டு. இந்த போர்டு ஒரு ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் விற்பாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த போர்டு வந்து மோஸ்ட்லி வந்து எஸ்டிகேக்கு நல்லா மேட்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு எஸ்டிகேக்கு மேட்ச் ஆகும். டிரான்சிஸ்டர் டைப்புக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதான் இந்த 2 டைப் ஆஃப் சப்பு ப்ரீ போர்டு. உங்களுக்கு இந்த போர்டில் வந்து எந்த போர்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்றது கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த எஸ்எம்டி டைப்பு கொஞ்சம் குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கு. இந்த நார்மல் பிசிபி போட்டு நார்மல் காம்பனண்ட் பண்ணது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த ஐசியை கவுண்ட் பண்ணி பார்த்தா இந்த சுரண்ட ஐசி பார்த்தீங்கன்னா 14 பின்னு. இதில் வந்து 7, 7, 14 ரெண்டுமே சேம் ஐசி தாங்க. சுரண்டிட்டு காம்பனண்ட்டை தெரியக்கூடாது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்காக அப்படியே ஓப்பனாக பண்ணியிருக்காங்க இந்த எஸ்எம்டி டைப்பில். என்ன வேணால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் டிசைன் பண்ணினா உட்காந்துன்னு இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு போர்டு வாங்கி கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே.